الله والله 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 الله والله 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 الله والله والحمد لله الله والله 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 الله والله 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 الله والله والحمد لله. அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸாவுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்கமாக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை படித்து நம்மளுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம் இந்த சபையில் குழுமி இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணத்துக்கேற்ப நிரப்பமான கூலியை இன்மையிலும் மறுமையிலும் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த வகுப்பு ஷேக் நம்முடைய ஆசிரியர் இப்ராஹிம் மதனியுடைய வகுப்பு. வகுப்பில் சீராவும் ஃபிக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் நம்ம மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் சில முக்கியமான நினைவூட்டல்களை எனக்கும் உங்களுக்கும் வழங்கலான் இருக்கேன். அன்பானவர்களே, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நோக்கம், முஃமின் ஏன் வாழணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலும் இல்லாமல் மறுமையிலும் அவன் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையை அவன் வாழணும். இந்த உலகத்தில் வந்தோம், வாழ்ந்தோம், நம்மளால் முடிஞ்ச சில காரியங்களை செய்தோம், மரணிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா உண்மையிலேயே முஃமினுக்கான அடையாளம் நமக்கு இல்லாமே போயிடும். ஒரு முஃமின் மறுமையில் வெற்றி பெறணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு தான் வாழணும். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சுகமான வாழ்க்கையை தந்தாலும் துக்கமான வாழ்க்கையை தந்தாலும் மறுமையில் நமக்கு சொர்க்கம் வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடையே தான் நம்ம வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்தில் எல்லோருக்குமே ஒரே மாதிரி தரத்தில் வாழ்க்கை கொடுக்கல. பல ரீதியான தரத்தில் மக்கள் வாழ்கிறாங்க. எல்லோருமே பணக்காரராக வாழ்ந்துட முடியாது, எல்லோருமே பெரிய அறிவாளியாக வாழ்ந்துவிட முடியாது. பல தகுதிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் மறுமை நாளில் ரெண்டு தகுதி தான் இருக்கு. அஹ்லுல் ஜன்னா அஹ்லுன் நார். சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மக்கள், நரகத்துக்கு செல்லக்கூடிய மக்கள். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோடு வாழணும் அப்படிங்கிறது ஒரு முஃமினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் செய்யக்கூடிய காரியங்கள்ல இது சொர்க்கத்துக்கு என்ன இழுத்து செல்லுமா அல்லது நரகத்துக்கு என்ன இழுத்து செல்லுமா அப்படிங்கக்கூடிய கேள்வியை அவன் கேட்டுக்கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய காரியங்களை செய்வது நம்முடைய கடமை என்பது நமக்கு எல்லாம் தெரியும். நரகத்துக்கு போகக்கூடிய காரியங்களிலிருந்து நம்மை நாம் தூரப்படுத்திக் கொள்வது, நம்முடைய குடும்பத்தை தூரப்படுத்திக் கொள்வது மிக முக்கியமான கடமை என்பது நமக்கு தெரியும். இதுல நரகத்துக்கு செல்லக்கூடிய மக்கள் சில விஷயங்களை இந்த உலகத்துல கண்டுகொள்ளாம போனதுனால நரகத்திலிருந்து கை செய்தப்படுவார்கள். நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இது ஒரு சின்ன மேட்டர் அல்லவா, இதை நான் கண்டுக்காம இருந்துட்டேனே, இதுல நான் கவனம் செலுத்தாம இருந்துட்டேனே, இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இன்னைக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத நரகத்துல போய் யோசிப்பாங்க. அப்படியான ஒரு காரியம்தான் பெருமை. அன்பானவர்களே, கிபிர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பெருமை ஒரு மனிதனை நரக அந்த வாடையை சுவைக்க வைக்கும். சொர்க்க வாடையிலிருந்து அவன் தூரப்படுத்தப்பட்டுருவான். கிபிர் இருக்கிற வரைக்கும் அவன் நரகத்திலேயே தான் இருக்க போறான். கிபிர் எந்த அளவுக்கு என்றால் ஒரு கடுகளவு இருந்தாலும் அவனால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அப்ப கிபிர் எவ்வளவு பெரிய மிக மோசமான நோய் அப்படிங்கிறத பாரு. உள்ளத்தில் எழக்கூடிய நோய்களில் கிபிர் அப்படிங்கிறது மிக மிக மோசமான ஒரு நோய், பெருமை. இந்த பெருமை யாருக்கு இருந்துச்சு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَإِذْ قُلْنَا
மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செய்வதற்காக கட்டளையிட்டோம். இல்லா இப்லீஸ, இப்லீஸ் என்ற இவன் அதை நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். சொல்றது யாரு? கட்டளையிடுறது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா செய் என்று சொல்கின்றான், இப்லீஸ் சொல்றான் செய்ய முடியாதுன்ட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எதனால அவன் செய்ய முடியாதுன்னு சொன்னா, என்ன காரணம்? அபா வஸ்தக்பர, அபா வஸ்தக்பர, அவனுக்கு நிச்சயமாக கிபுர் இருந்தது, பெருமை இருந்தது. அப்ப இப்லீஸுக்கு இருந்த மிக முக்கியமான நோய், அவனை சொர்க்கத்திலிருந்து நரகத்துக்கு தள்ளக்கூடிய நோய், இறுதி வரை அவன் விரட்டியடிக்கப்பட்ட மிகப்பெரிய மோசமானவன் என்று அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட, அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட இந்த இப்லீஸுக்கு இருந்த அடிப்படையான நோய் என்னன்னா, அலா வஸ்தக்பா வஸ்தக்பர, அவனுக்கு கிபிர் இருந்தது. வகான மினல் காஃபிரீன், இந்த கிபிர் இருந்ததனாலே தான், இந்த கிபிர் அவனுடைய உள்ளத்தில் தங்கியதனாலே தான் அவன் காஃபிர்களில் ஒருவனாக மாறிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். கிபிர் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? கிபிர் குஃபுருக்கு கொண்டு போய் சேர்க்கும், கிபிர் இறைமறுப்புக்கு கொண்டு போய் சேர்க்கும், கிபிர் உண்மையை மறுக்க சொல்லும், கிபிர் தன்னை பெருமையாக காட்டும், கிபிர் மற்ற மக்களை தாழ்த்தி பார்க்க சொல்லும். கிபிர் மிக முக்கியமான மோசமான நோய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனாலதான் சொல்றான், இப்லீஸுக்கு இந்த நோய் இருந்துச்சு அப்படிங்கிறான். பண்பானவர்களே, நாம நமக்குள்ளேயே முஹாசபத்தன் நஃப்ஸ் செய்யணும். இதையெல்லாம் படிக்கும் பொழுது நம்மளுக்கு தோணும், இப்லீஸுக்கு தானே கிபிர் இருந்துச்சு, நமக்கு எங்க கிபிர் இருந்துச்சு அப்படின்னு தோணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், மனிதர்கள் சாதாரணமாக நான் கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸுக்கு கிபிர் இருந்ததாக சொல்கின்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா கெட்ட சக்திகளுக்கும் கிபிர் தான் மிக முக்கியமான பண்பு. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, அதிகாரத்தை சுவைக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, பணபலம் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, இதையெல்லாம் பயன்படுத்தி மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான பண்பு கிபிர் தான். தன்னை பெரியவனாக நினைத்துக் கொள்வதுதான். தன்னை விட வேற யாருமே பெரியது கிடையாது, யாருடைய சொல்லியும் கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்ற எண்ணத்தோடு வாழ்வதுதான் அவர்களை இப்படியான வழிகட்ட சிந்தனையில் அவர் வச்சிருக்கு. பண்பானவர்களே, இதற்கு அப்படியே நேரெதிராக வாழ்ந்தவர்கள் தான் நபிமார்கள். நபிமார்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவர்களுடைய அடிப்படையான பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில பல நபிமார்களை பற்றி சொல்கின்றான். உதாரணத்துக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது சொல்றான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அப்தன் ஷகூராவா இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடிமையாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நமக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ பெரிய சோதனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். கிட்டத்தட்ட 950 வருடங்களாக அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய தூதருக்கு நிகழ்ந்த கொடுமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதரின் வழியாகவே சொல்ல வச்சான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமே சொல்றாங்க, யா அல்லாஹ் என்னை புறக்கணிக்கிறார்கள் இவர்கள், யா அல்லாஹ் நான் உண்மையை சொல்கின்றேன், அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள், யா அல்லாஹ் உன்னை வணங்கும்படி சொல்கின்றேன், அவர்களுக்கு பணம் புகழ் இருப்பதால் என்னை கண்டுகொள்ள மாட்டேங்கிறார்கள், யா அல்லாஹ் உன்னை வணங்கும்படி அழைக்கின்றேன், என்னை அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள், உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய வேதனையை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவைத்தார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய மகன், தான் பெற்ற தன்னுடைய மகன் கூட தான் சொல்லதை கேட்கல, அவரும் முஸ்லீமாக மாறல. அப்படிங்கக்கூடிய வழி எவ்வளவு பெரிய வழியாக அவருக்கு இருக்கும். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது அதிருப்தி அடையல. அல் ஹுஸ்னு வன்னு பில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி உள்ள நல்லெண்ணம் அவருக்கு இறுதி வரை இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்தன் ஷகூரா, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடிமையாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அன்ன நூஹன் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்கள்? கான யஹ்மதுல்லாஹ தஆலா அலா துஆமிஹி. இதற்கு தஃப்சீர்ல சொல்றாங்க தஃப்சீர் ஆசிரியர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தார்கள், ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை எனக்கு நன்றி உள்ளவராக இருந்தார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அவர் சாப்பிடும் பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி உள்ளவராக இருப்பார். அவர் குடிக்கும் பொழுதும், ஒரு ஷராபிஹி, அவர் குடிக்கும் பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி உள்ளவராக இருப்பார்.
வஷஅனிஹி குல்லி, அவருக்கு நடக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடிமையாக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமினுடைய வாழ்க்கையை நினைக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது, அஜீபாக இருக்கின்றது. என்ன ஆச்சரியம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஃமின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அவனுக்கு கருணை செய்யப்பட்டால், அல்லாஹ்வுடைய நிஅமத்தால் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமத்துகளை கொடுத்தால், அருட்கொடைகளை கொடுத்தால், அப்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவன் நன்றி செலுத்துகின்றான். அவனுடைய உள்ளத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அருட்கொடையை பார்க்கும்போது. அது பணமா இருக்கலாம், புகழாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய குழந்தைகளா இருக்கலாம், ஏன்னா எல்லா நியமத்துகளும். இன் தஅது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நியமத்துகளை என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. அப்படியான நியமத்துகளை சுவைக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று மன நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடியவனாக அந்த முஃமின் இருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கதிரின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் அவன் சோதிக்கப்பட்டால், பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கடுமையாக சோதிக்கும் பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடிமையாக இருக்கின்றான். அப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலகத்துல இப்படியான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள் முஃமினை தவிர வேற யாரும் கிடையாது. சும்மா வாயளவுல சொல்லிட்டு போயிடலாம். மறுமையுடைய ஈமான் நமக்கு இருந்தால் மட்டும்தான், இந்த உலகம் அற்பமானது என்பதை முழுமையாக ஈமான் கொண்டால் மட்டுமே, இந்த உலகத்துக்கு பிறகு மிகப்பெரிய உலகம் இருக்கின்றது, மறுமை நாள் இருக்கின்றது, கேள்வி கணக்கு இருக்கின்றது, அதற்கு பிறகு சொர்க்கம் என்ற மிகப்பெரிய உலகம் இருக்கின்றது, தாருஸ்ஸலாம், அமைதியான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக இந்த துனியா சிஜ்னுல் முஃமின், முஃமினுக்கு நிச்சயமாக அது சிறைச்சாலை தான் என்று சொன்னார்கள். சிறைச்சாலையில் நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது, சோதனைகளை நாம் அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்ற நிலைப்பாடோடு இருக்கக்கூடியவர் மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். மறுமையோடைய நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகம்தான் எனக்கு வாழ்க்கை, இந்த உலகம் எனக்கு போதுமானது என்று நினைக்கக்கூடியவர் நிச்சயமாக அவரால் நாவளவில் சொல்ல முடியும், நாங்கள் எல்லா நிலைகளிலும் தைரியமா இருந்தோம், இருக்க முடியாது. ஏதாவது இழப்பு, அவருடைய உள்ளத்துக்கு நெருக்கமான யாராவது இழந்து விட்டார்கள் என்றால் அவரால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நம்மளாம் பார்க்கிறோம், நிறைய சூசைட் அட்டம்ஸ் எல்லாம் பார்க்கிறோம், டிப்ரெஷன் பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த விதியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கின்றான் என்கின்ற இந்த கதிரை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வுடைய கலா கதிர் என்பது அவருக்கு மிக தூரமானது. முஃமின்களுக்கு மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும், முஃமின்களால மட்டும்தான் இதிலிருந்து கடந்து செல்ல முடியும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எனக்கு அஜீபாக இருக்கின்றது. பண்பானவர்களை எல்லா நிலைகளிலும் நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலும் நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஷுக்ர் செய்யணும் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு பண்பு. இந்த ஷுக்ர் தான் பெருமைக்கு அப்படியே அகைன்ஸ்ட் ஆனது. ஒரு மனிதன் நன்றி உள்ளவனாக இருந்தால், நன்றியை தன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் சுமந்து இருக்கக்கூடியவனாக, அல்லாஹ் எனக்கு தந்த நியமத்துகளுக்கு நான் நன்றி சொன்னால் நன்றி சொல்ல முடியாது என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்வை தொழுது வணங்கக்கூடியவனாக, தக்பீர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு முன்னாடி தக்பீருல் இஹ்ராம் தொழுகையில் நிற்கும் பொழுது நான் நன்றி உள்ள நல்லடியானாக நிற்கின்றேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்த நியமத்துகளுக்கு இந்த ஒருவேளை தொழுகை போதாது, எவ்வளவு நேரம் நின்றாலும் காணாது என்ற அடிப்படையில உள்ளத்துல அந்த கிராட்டிடியூடோட, நன்றி உணர்வோடு அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள் மட்டும்தான் மறுமையை நம்பியவர். பண்பானவர்களே, கிபுரிலிருந்து அப்படியே ரைட் ஆப்போசிட் என்னன்னு சொன்னா என்னது? ஷுக்ர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இரவு தொழுது கொண்டிருந்தார்கள், தஹஜ்ஜத் தொழுகையில் இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழுகை சத்தத்தை கேட்டு பார்க்கறாங்க. தேம்பி தேம்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். அழுது அவர்களுடைய கண்ணீர் எல்லாம் அவர்களுடைய தாடியை நனைத்தது. நனைந்த தாடியில் இருந்த கண்ணீர் கீழே விழுந்தது. அவர்களுடைய காலை சுத்தி அந்த கண்ணீர் அப்படியே வட்டமிட்டது. இதையெல்லாம் பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இப்படி நீங்கள் உருகி தொழ வேண்டும் என்று இருக்கின்றதா? இவ்வளவு அழ வேண்டும் என்று இருக்கின்றதா? இவ்வளவு நேரம் நின்று உங்களுடைய கால் வீங்க வீங்க தொழணும்னு இருக்கின்றதா? நீங்கள் தான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு மனிதராக ஆகிவிட்டீர்களே, உங்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை
தந்து விட்டானே, கௌசரை தந்து விட்டானே. இப்படியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இதெல்லாம் அவசியமா என்று கேட்கிறார். சாதாரணமாக ஒரு மனைவி ஒரு கணவனுடைய கஷ்டத்தை பார்க்கும் பொழுது என்ன தோணுமோ அதுதான் அவர்களுக்கும் தோணியது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில தான் சொன்னாங்க, யா ஆயிஷாவே, நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி உள்ள நல்லடியானாக இருக்கக்கூடாதா? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றி உள்ள நல்லடியானாக இருக்கக்கூடாதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு நியமத்துகளை எனக்கு பொழிந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இறுதி தூதராக தேர்ந்தெடுத்தான், ஹாத்தமன் நபியாக தேர்ந்தெடுத்தான், சய்யிதுல் அம்பியாவாக தேர்ந்தெடுத்தான், நபிமார்களுடைய தலைவராக தேர்ந்தெடுத்தான், ரஹ்மத்துல் ஆலமீனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். இந்த உலக மக்கள் அனைவருக்குமே அருட்கொடை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உலக மக்கள் அனைவருக்குமான நபி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த நியமத்துகளுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடாதா? அந்த நன்றியுடைய வெளிப்பாடு தான் இந்த அழுகை என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய கண்கள்ல இருந்து என்னைக்காவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தி நமக்கு அல்லாஹ் தந்த நியமத்துகளை நினைத்து நாம வாகனம் வச்சிருக்கிறோம், நாம வாழும் பொழுது கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை பொருத்தி பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைருல் ஹல்க், படைக்கப்பட்ட படைப்புலேயே சிறந்த படைப்பான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம அனுபவித்த சில சந்தோஷத்தை கூட அனுபவிக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகள்ல சிலதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை படுத்து உறங்கி கொண்டிருந்தார்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைக்குள் வரார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈத்தமர அந்த இலையில அந்த ஓலையில தயாரிக்கப்பட்ட ஒரு பெட், அந்த பெட்ல படுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகெல்லாம் சிவப்பாக இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ஏன் அழுகிறாங்க? எங்களுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களை ஆளும் ஆட்சியாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களால் அதிக மதிப்புக்குரியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம், அப்படியான தகுதியுடையவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையில் படுத்துறங்க வேண்டுமா? இந்த நிலையில் கஷ்டப்பட வேண்டுமா? அவர்களுக்கு முதுவெல்லாம் இப்படி சிவந்து இருக்க வேண்டுமா என்ற அந்த நிலையை பார்த்து கவலைப்பட்டு அழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், யா உமரே, உங்களுக்கு மறுமை மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்டாங்க. என்னுடைய நிலையை பார்த்து அழக்கூடிய உமரே, உங்களுக்கு மறுமையை பற்றியுள்ள நம்பிக்கை இல்லையா? இருக்குது யா ரசூலுல்லாஹ். இந்த உலகத்துல இந்த அரசர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கிஸ்ரால இருக்கக்கூடியவர்களுக்கு ரோமானியாபுரத்தை ரோமானியர்களை ஆண்டவர்களுக்கு, அதே மாதிரி பேர்ஷியாவை ஆண்டவர்கள், அந்த நேரத்தில் அந்த 2 சூப்பர் பவர்ஸ், அதை பார்த்து தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஏக்கத்துல கேட்கிறாங்க, இவர்கள் எல்லாம் நல்லா வாழ்றாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இதைவிட சிறந்ததாக வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டு அந்த அன்போடைய வெளிப்பாட்டில் தான் அழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதுபடுத்துறாங்க, ஆசுவாசப்படுத்துகிறார்கள். இது அல்ல நம்மளுடைய டார்கெட். இந்த உலகத்துல நாம சுகபோகமாக வாழ்வதல்ல நம்மளுடைய முக்கியம். நாளைக்கு மறுமையில நாம சொர்க்கத்துல இருக்க வேண்டும், மிக உயர்ந்த இடத்துல இருக்கணும், அதுதான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடப்படுத்தாங்க. அப்ப அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த விஷயம் இதுதான். எல்லா நிலைகளிலும் நாம ஷுக்ரோடு இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யர்தா அனில் அப்த், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடிமைகளிடம் என்ன பண்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிதாவை காட்டுகின்றான், திருப்தி அடைகின்றான். எந்த மாதிரி அடிமைகளிடம் திருப்தி அடைகின்றான்? அந்த அந்த அப்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஐயகுல அல் அக்லது அவ் யஷ்ரப அஷ்ஷர்பத வ யஹ்மதுல்லாஹ அலைஹா, அவர் சாப்பிடும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் அவர் என்னை நினைவு கூறி எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறார். அப்படியான அடிமைகளிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி அடைந்து விடுகின்றான். சாதாரணமான விஷயம்தான், ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இது சாதாரணமான விஷயம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் என்று உளப்பூர்வமாக சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான் என்று உளப்பூர்வமாக சொல்வது என்பது நமக்கு என்ன சாதாரண விஷயமாக இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு வானத்தை நிறைக்கக்கூடிய சொல் அது. அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தைக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுவான். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு மனிதன் சொன்னால் அவன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரக்கப்படுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு மனிதன் தன்னுடைய உணவை அருந்திவிட்டு உணவை சாப்பிட்டுட்டு அவன் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும்,
இந்த உணவுக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை, இந்த உணவை எனக்கு தந்தது நீ தான் என்று அந்த புரிதலோடு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்தி அடைகின்றான். அன்பானவர்களே, இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கிபுருங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிரும், ஷுக்ருங்கிறது நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும். இன் ஷக்கர்தும் லயஸிதன்னகும், இன் ஷக்கர்தும், நீங்கள் எனக்கு நன்றி உள்ள நல்லடிமையாக இருங்கள், உங்களுக்கு தந்த நியமத்துகளை நான் பன்மடங்காக உயர்த்துவேன் என்றதாக சொல்கின்றார். ஷுக்ர் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா பிளெஸிங்ஸையும் கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கை காய்ந்து இருக்கின்றதா, நம்மளுடைய வாழ்க்கை கவலையோடு இருக்கின்றதா, நம்மளுடைய வாழ்க்கை சோகத்தால் பின்னி இருக்கின்றதா, நினைத்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய உள்ளத்தில் கிபுர் இருக்கின்றது. அன்பானவர்களை, கிபுர் இருக்கக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. எந்த உள்ளத்துல கிபுர் இருக்கின்றதோ அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. இந்த உலகத்தில் அவருக்கு எதை அவர் பெற்றுக்கொண்டாலும் சரி, ஒரு சோகத்திலேயே தான் அவர் இருப்பார். ஆனால் உள்ளத்துல திருப்தி இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள், இந்த உலகமே தரப்படலை என்றாலும் அவர்கள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள், அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. எல்லாமே கிடைச்சாலும் சோகத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் யாரு? கிபுருடையவர்கள், இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி தெரியாதவர்கள். யார் அல்லாஹ், அவனுடைய குடை என்ன, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரியாதவர்கள், மறுமை வாழ்க்கையை பற்றி உள்ள ஆசை இல்லாதவர்கள், இந்த உலகம்தான் எனக்கு முக்கியம் என்று வாழக்கூடியவர்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய உள்ளத்துல இந்த உலகம் சம்பந்தமான கவலைகள் அவனை ஆட்டி படைக்க முடியாது. கவலைகள் வரும் போகும், அது வேற விஷயம். ஆனால் அந்த கவலை அவனுடைய உள்ளத்திலேயே தங்கியிருந்து அந்த கவலையால் அவன் அல்லாஹ்விடமிருந்து தூரப்படுத்தப்பட மாட்டான். நீங்க நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நல்ல தொழுதுட்டு இருந்தவர் ஏதோ ஒரு இழப்புனால தொழுகையை நிப்பாட்டிட்டார். நல்ல குர்ஆனோட தொடர்பில் இருந்தவர் ஏதோ ஒரு இழப்புனால, ஏதோ ஒரு கோபத்தினால குர்ஆனை விட்டுட்டார். இதை இழந்துட்டோம், இந்த வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் போயிடுச்சு, எனக்கு என்ன குர்ஆன், எதுக்கு எனக்கு வந்து தொழுக. நல்ல தொழுதுட்டு இருந்த மனுஷன், உம்ரா செஞ்சுட்டு இருந்த மனுஷன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ர் செஞ்சுட்டு இருந்த மனுஷன் அப்படி எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டார். அப்ப அன்பானவர்களை, இவருடைய திக்ரும் இவருடைய தொழுகையும் இவருடைய ஏனைய வணக்க வழிபாடும் எப்படி இருந்திருக்கு? பெருமையோடு இருந்திருக்கு. நீங்க நம்ம எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள போறோம், சுப்ஹானல்லாஹ், நம்மள பலர் பள்ளிவாசலுக்குள்ள போகும் பொழுது நான் பல தடவை இது சொல்லுவேன், நம்ம எஜமானனா அல்லாஹ் எஜமானனாங்கிறதுலே கன்ஃபியூஷன் வந்துருக்கு. பள்ளிக்குள்ள போகும்போதே பெருமையோட போறது, நான் தான் அந்த உலகத்திலேயே தொழுகையாளி என்கின்ற எண்ணத்தோட போறது. இன்னைக்கு நான் ஃபஜர் தொழுதுருக்கு, அந்த உலகத்தில் எவனுமே ஃபஜர் தொழுவல, அல்லது தொழாதவர்கள்லாம் முட்டாள்கள், தொழாதவர்கள்லாம் நரகவாதிகள் என்ற எண்ணத்தோடே அவர் பள்ளிவாசலுக்குள்ள போறது. பள்ளிக்குள்ள போனா அவரும் அல்லாஹ் மட்டும்தான், கான்சென்ட்ரேஷன் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறங்கிறது மட்டும்தான். யார் பள்ளிக்கு வந்தா வரலங்கிறது அவருடைய வேலை கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், பள்ளிக்கு யார் வந்தா இல்லைங்கிறது நோட் பண்ணி அதை அவர் அசிங்கப்படுத்துறது தான் வேலையே. அன்பானவர்களே, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது நார்மலா. ஒரு தாடி வச்சா நான் தான் தாடி வச்சிருக்கேன், தாடி வைக்காதவன் எல்லாம் தப்பானவன். சதக்கா கொடுத்தா நான் தான் சதக்கா கொடுக்குறேன், இவன் எல்லாருமே யாரு? கஞ்சன். நான் தான், எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் தான் இந்த சமூகத்துக்கு பற்றா இருக்கிறேன், மற்றவர்களுக்கு எதுவுமே ஒண்ணுமே தெரியாது என்கின்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள் பெருமை உள்ளவர்கள், கிபுருடையவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்தது இதற்காக அல்ல, மற்றவர்களை சோதித்து சோதித்து பார்த்து அவர்களை ஜட்ஜ் பண்றதுக்கு இல்லை. நாளைக்கு மறுமை நாள்ல நம்ம அல்லாஹ் முன்னாடி தனியா நிக்க போறோம். யௌமுல் ஹிசாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பற்றி உள்ள கேள்வியை கேட்க போறோம். நம்மளுடைய அமல் எப்படி இருந்துச்சுங்கக்கூடிய கேள்விகளை கேட்க போறோம். அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா, யா அல்லாஹ் என்னுடைய ஹிசாபை, என்னுடைய கேள்வி கணக்கை லேசாக்கிடு, கஷ்டமாக்கிறாத. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா அவர் சொர்க்கத்துக்கு செல்லவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துருவி துருவி கேள்வி கேட்டால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப கேள்வி கணக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ கேட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருந்த அந்த பண்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இபாதத்து பக்கத்திலே வர முடியாத நாம, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்களுடைய இபாதத்து பக்கத்துக்கே வர முடியாத நாம, எல்லா நிலைகளிலும் கடைசியில மரண தருவாயில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் தன்னுடைய அமலை நினைத்து கவலைப்பட்டது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. அவங்களுடைய இறுதி நேரத்தை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும், அவங்களுடைய இறுதி நேரம் தன்னை பற்றி உள்ள கவலை அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. தன்னை பற்றி உள்ள கவலை. என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய மறுமை சிறந்ததாக இருக்குமா,
நான் சொர்க்கத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா, இதுதான் அவங்களுக்கு வந்து ப்ரிடாமினண்டா இருந்துச்சு. பண்பானவர்களே, ஏன் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் அதை தான் அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல கூட தன்னை பெருமையாக அவங்க எடுத்தது இல்லை. நஹ்னு நக்ஸான் என்று சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் குறைவுடையவர்கள், நாங்கள் எல்லாம் குற்றம் செய்யக்கூடியவர்கள், நாங்கள் எல்லாம் பாவிகள். குல்லு பனி ஆதம ஹத்தா, எல்லா ஆதமுடைய பிள்ளைகளும் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான். ஒருவேளை தொழுதவனையும் உடனே அப்படியே நான் பாவியே இல்லாத பரிசுத்தமான ஒரு ஜீவனாக மாறிட்டேன்னு ஒரு மனிதன் நினைக்கிறான்னா அவனை விட மோசமான கிபிருடைய யார் இருக்க முடியும்? அன்பானவர்களை, நான் பாவி என்று நினைக்கணும். அன்பானவர்களை, நான் தப்பு செய்யக்கூடியவன் நினைக்கணும், குறையுள்ளவன் நினைக்கணும். அப்பொழுதுதான் பிற மக்களை பார்க்கும் பொழுது நாம இரக்கத்தோடு பார்க்கலாம். தப்பு செய்யும் பொழுது அவரை இரக்கத்தோடு பார்ப்பதுதான் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் பொழுது பலரும் தவறு செய்தார்கள். சஹாபாக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். அவர்களோடு அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய தாவா அவ்வளவு கனிவாக இருந்தது, பணிவாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தே இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜஸ்ட் கிளான்ஸ் பார்த்தே, அப்ப எவ்வளவு கண்ணியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி நடந்திருப்பாங்க. ஆனா நம்ம அப்படியே இருக்கிறோம். சில இபாதத்துகளை செய்து விட்டோம் என்றால் நம்ம அந்த அளவுக்கு என்ன பண்றோம், மற்றவர்களை வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். குறிப்பாக குடும்பத்துல எல்லோரும் சமமானவர்களா? இல்ல. கல்வியில் எல்லாரும் சமமானவர்களா? இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பொழுதுல நமக்கு கல்வியை அதிகமா கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த கல்வி நம்மளை இபாதத் செய்யக்கூடிய அந்த நல்ல அப்தாக மாற்ற வேண்டும், நல்ல அடிமையாக மாற்ற வேண்டும். அந்த கல்வி நமக்கு பிரயோஜனமான கல்வியாக மாறணும். ஆனா அது இல்லாம நாம மற்றவர்களை ஜட்ஜ் பண்ணக்கூடியவர்களாக, மற்றவர்களை மோசமானவர்களாக சித்தரிக்கக்கூடியவர்களாக நாம ஆகுவதற்கு இந்த கல்வி பயன்பட்டுச்சுன்னா அந்த கல்வி பயனுள்ள கல்வி இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். சூரத்துல் அராஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எச்சரிக்கையான பதிவை நமக்கு செய்கின்றான். 146 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த கிபிர் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தில் லதீன யதகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக். அல்லாஹ் சொல்கின்றான், சஅஸ்ரிஃப், நான் அவர்களை திருப்புவேன், அவர்களை புரட்டி விடுவேன். யாரை புரட்ட போறான் அல்லாஹ்? யார் இந்த உலகத்துல கிபிரோடு அலைகிறார்களோ, யார் இந்த உலகத்துல பெருமை பிடித்து உஜுப், நான் தான் பெரியவன், என்னை விட்டு அவர் யாரும் பெரியவன் அல்ல என்ற நிலையோடு யார் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் திருப்புவோம். எதிலிருந்து திருப்புவோம்? உண்மையான ஹக்கிலிருந்து திருப்புவோம், ஹிதாயத்திலிருந்து திருப்புவோம். அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நேர்வழியை பார்ப்பார்கள். இதுதான் நேர்வழிங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனால் ஈமான் கொள்ள மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், நேர்வழியை பார்ப்பார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு இந்த வழியில போன சொர்க்கங்கிறது தெரியும், கன்ஃபார்மா தெரியும். தொழுதால் சொர்க்கம், நோம்பு வைத்தால் சொர்க்கம், நன்மையை பேசினால் சொர்க்கம், நல்லதை பேசினால் சொர்க்கம், உண்மையை பேசினால் சொர்க்கம், இதெல்லாம் தெரியும். வியாபாரத்தில் ஹலாலா இருந்தா சொர்க்கம் தெரியும். ஆனா இதெல்லாம் அவங்களால செய்ய முடியாது, ரொம்ப கடினமாயிரும். ஏன் கடினமாவது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமை இருக்கக்கூடிய உள்ளத்துக்கு என்ன பண்ண மாட்டான், நேர் வழியை காட்ட மாட்டான். பார்ப்பாங்க, ஆனா அவங்களால பின்பற்ற முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வ இயரோ சபீலல் கய்யி யத்தஹிதுஹு சபீலா, ஆனால் தவறான வழியை பார்த்தால், மோசமான வழியை பார்த்தால், வழிகட்ட வழியை பார்த்தால், நீங்க நம்ம பார்க்கிறோம்ல, சுப்ஹானல்லாஹ், அறிவு வழங்கப்பட்டவர்கள் எல்லாம் நேர்வழியில் இருக்குங்கிற அவசியம் இல்லை. அறிவு வழங்காதவர்கள்லாம் வழங்கப்படாதவர்கள்லாம் வழிகேட்டில் இருக்குங்கிற அவசியமும் இல்லை. ஒரு காலத்துல தௌஹீதுடைய எழுச்சி காலத்துலலாம் இல்மு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அப்ப இருந்த மக்களுக்கு என்ன இருந்துச்சு? கல்வி கொஞ்சம் தான் இருந்துச்சு. எதை அவர்கள் கற்றுக்கொண்டார்களோ அதுல அவங்க உறுதியா இருந்தாங்க. எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்கன்னா உயிரை கூட கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்க. எதை வேணாலும் இழப்பாங்க, பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கொள்கையில உறுதியா இருந்தாங்க. யார்? எந்த மக்கள்? அவங்க தர்கா சென்றவர்கள் தான், தர்கால போய் தன்னுடைய நெத்தியை வைத்தவர்கள் தான், சுஜூது செய்தவர்கள் தான், தவாப் செய்தவர்கள் தான், தர்கால போய் விளக்கேற்றியவர்கள் தான், துஆ செய்தவர்கள் தான். இந்த மக்கள் தான் தௌஹீத் என்கின்ற இந்த அல்லாஹ்வுடைய நியமத்தை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, அதை உணரும் பொழுது அதுல உறுதியா இருந்தாங்க. கிடைச்ச நாலேஜ் ரொம்ப சின்னதுதான். அவங்க ஃபக்கீர் கிடையாது. அவங்க கையில என்ன இல்லை, புகாரியோ முஸ்லீமோ இல்லை. அதை படிச்சு ஆராய்ச்சி மக்களுக்கு பயான் சொல்ற அளவுக்குலாம் அவங்க ஒண்ணும் இல்லை.
இருக்கக்கூடிய இல்மில அவங்க அதுல உறுதியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு? இன்னைக்கு எல்லாமே அவைலபிள். இன்னைக்கு எல்லாமே அவைலபிள். யார் வேணாலும் படிக்கலாம், என்ன மாதிரி வேணாலும் படிக்கலாம். தஃப்சீர் படிக்கணுமா, அதுக்கு அப்ளிகேஷன் இருக்கு. என்ன தஃப்சீர்? ஒரு தஃப்சீரா இல்ல, 1000 தஃப்சீர் வச்சிருக்காங்க ஒரே அப்ளிகேஷன்ல. எல்லாமே இருக்குது. ஆனா என்ன மேட்டர் தெரியுமா? பெருமை இதை விட அதிகமா இருக்கு. எல்லாமே இருக்குது, பெருமை இதை விட அதிகமா இருக்கு. இதெல்லாம் என்கிட்ட இருக்கிறதுனாலே எனக்கு பெருமை வந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அந்த இதுல இருந்து. ஹதீஸை மறுக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் மறுக்கப்படுதுன்னா, நீங்க ஹதீஸ் மறுக்கிறதுலாம் நீங்க உங்களுடைய எண்ணத்திலே இருக்காது. அப்படிலாம் நடக்குமான்னு நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்திருந்தோம்னா, அது 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் வரும்போது மறுப்பாங்களா? சுன்னாவுக்காக சண்டை போட்டவங்க, இது சுன்னா, இது சுன்னா இல்ல, நீங்க பிதஅத்தை திணிக்கிறீங்க, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, சொல்லாத விஷயத்தை நீங்க திணிக்கிறீங்கன்னு சொன்ன மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சஹீஹாக பதிவு செய்யப்பட்ட ரிவாயத்துல வரக்கூடிய ஹதீஸை மறுக்கிறார்கள்னா என்ன இருக்கும் அவங்ககிட்ட? யோசிச்சு பாருங்க. பெருமை தவிர என்ன இருக்கும்? அந்த நேரத்தில் இருந்த ரிசோர்சஸ் அவங்கள அல்ஹம்துலில்லாஹ் திருப்தி அடைய வச்சுச்சு. இன்னைக்கு எல்லாம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் மனோ இச்சின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லக்கூடியவனாக மனிதன் மாறிவிட்டான். அன்பானவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், இவர்களை நாங்கள் வழிகட்டு விட்டு விட்டுருவோம், வழிகேட்டுல விட்டுருவோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், 6வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வனுகல்லிபு அஃஈதத்தஹும் வஅப்சாரஹும் கமா லம் யுமினு பிஹி அவ்வல மர்ரா. இவர்கள் எப்படி நான் சொல்வதை ஈமான் கொள்ளவில்லையோ அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை கண்டுகொள்ள மாட்டான். இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபலம்மா ஸாஹு அஸாகல்லாஹு குலூபஹும். எப்படி அவங்களுடைய உள்ளத்துல பொய்யும் புரட்டும் பெருமையும் இருந்ததோ, இந்த பெருமையும் பொய்யும் புரட்டுகளும் அவர்களை நேர்வழியிலிருந்து ரொம்ப தூரப்படுத்திடுச்சு. அல்லாஹ் தூரப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்? ذلك بانهم كذبوا بآياتنا. அவர்கள் எங்களுடைய ஆயத்துகளை பொய்ப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்றார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இந்த ஹதீஸை நீங்க கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிப்ர். யாருடைய உள்ளத்துல கிபர், பெருமை, ஒரு அணு அளவு இருக்கின்றதோ, ஒரு கடுகளவு இருக்கின்றதோ, அவர் நிச்சயமாக சொர்க்கத்துக்குள் செல்ல மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கிபர்னா என்னன்னு அங்க சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட விளக்கப்படுத்துறாங்க கிபர்னா என்ன அப்படிங்கிறத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், லா யதுகுலுல் லா யதுகுலுல் ஜன்னத்துன்னு சொல்லிட்டாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டீங்கன்ட்டாங்களே, அப்ப அந்த கிபர் எப்படிப்பட்டது? அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்ப நல்ல ஆடை உடுத்துறது கிபரா, அழகான செருப்பு போடுறதெல்லாம் கிபரா, அதெல்லாம் பெருமையில வருமான்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்றாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகானவன், அழகை விரும்புகின்றான். அழகான ஆடை உடுப்பதோ, அழகான செருப்பு போடுறதோ, அழகாக தன்னை அலங்கரித்துக் கொள்வதோ ஆண்களுக்கு, பெண்கள் அலங்காரத்தை காட்டக்கூடாது. இப்படி இருக்கிறதோ என்ன இல்ல, பெருமை அல்ல, மாறாக அல் கிபுரு பதரல் ஹக். பதருல் ஹக், கிபுருங்கிறது முதல்ல என்ன, ரெண்டு விஷயமா பிரிக்கிறாங்க. பதருல் ஹக், உண்மை வந்தால் மறுப்பான். உண்மையை மறுக்கிறது கிபுர். சஹீன்னு சொன்னா அதை மறுப்பான், இது கரெக்ட்னா மறுப்பான், காலல்லா கால ரசூலுல்லாஹ்னா மறுப்பான். சரி, நான் சொல்றதை கேட்கல, ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்கிறியா அப்படின்னு கேட்டா அதுவும் கேட்க முடியாதுன்றான். என்னுடைய அறிவு என்ன சொல்லுதோ அதான். அகீதால ஒரு முக்கியமான வகுப்பு இருக்குது, முக்கியமான கான்செப்ட் ஒன்று இருக்கு, தௌகீஃபியா என்ற கான்செப்ட். முக்கியமான ஒரு கான்செப்ட். தௌகீஃபியானா என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். வாழ்க்கையில அக்கல் முக்கியமா, நக்கல் முக்கியமா, அறிவு முக்கியமா, ஆதாரம் முக்கியமா என்றால் நிச்சயமாக அறிவல்ல முக்கியம், ஆதாரம் தான் முக்கியம். என்னுடைய ரப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை சொல்லிவிட்டான் என்றால் என்னுடைய அறிவு வேற சொன்னாலும் நான் அதை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நக்கல் என்ன சொல்லுதோ, ப்ரூஃப் என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுடைய அறிவு பலகீனமானது, நம்முடைய கண்கள் பலகீனமானது, நம்மளுடைய காதுகள் பலகீனமானது, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பலகீனமானது. அது போலவே
அறிவும் பலகீனமானது. அதற்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல சிந்திக்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தியுல்லாஹ் என்று சொல்கின்றான். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படு என்று சொல்கின்றான். அறிவை முற்படுத்தி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதிலிருந்து நீ தூரப்படுத்தி விடாது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தும் வரக்கூடிய அந்த வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடியவன் தான் பெருமை உள்ளவன். அது மட்டுமல்ல, வகம்துன் நாஸ், மனிதர்களை தாழ்த்தி பார்க்கக்கூடியவன், மனிதர்களை காலுக்கு கீழ் வைத்து இருக்கக்கூடியவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அதிகாரத்தை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாதாரணமா ஒர்க் என்விரான்மெண்ட்ல, ஆஃபீஸ்ல நமக்கு கீழே 2 பேர் வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த நேரத்தில் என்ன, அல்லாஹ் நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்க, அந்த 2 பேர் கீழே இருக்கிறாங்க. அம்மானா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு இது. மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமா கேட்பான், அந்த 2 பேருக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சியா? ஒவ்வொன்னா கேட்பான், துருவி கேட்பான். ஒன்று அந்த 2 பேருக்கு நான் டீம் லீடர் இல்லை, அல்லது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஓடிடணும், இல்லைன்னா அல்லாஹ்க்கு பயப்படணும். இந்த 2 தான். அல்லாஹ்க்கு நான் பயப்படணும். அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுடைய வேர்வை கீழே விழுறதுக்குள்ள அவங்களுடைய பணத்தை கொடுத்துருங்க, அவங்களுக்கு சேர வேண்டியதை செஞ்சிருங்க. இன்னைக்கு சாதாரணமாக பார்க்குறோம், ஆஃபீஸ்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா, ஓவர் டைம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய லேபரோட ஓவர் டைம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. 1500 ரியால் சம்பாதிக்கிறான், 700 ரியால் சம்பாதிக்கிறான், 1000 ரியால் சம்பாதிக்கிற சாதாரண லேபர். அவர் ஓவர் டைமுக்கு இவர்கிட்ட போய் கை கட்டி நின்று கெஞ்சிரும். ஆனா இவர் முஸ்லிம், நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம அவருக்கு தெரியும், இவன் நின்னாதான் வேலைக்காகவும் தெரியும்னு வச்சுங்களேன், அவனை நிற்க வைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சிறுவன், நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிம், சர்வன்ட் யார் அது? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 10 வருஷமா நான் ரசூலுல்லாஹோட இருந்தேன், ரசூலுல்லாஹோட 10 வருஷமா இருந்தேன். ஏன் இதை நீ செஞ்சன்னு கேட்டதே கிடையாது, எதனால இதை நீ செய்யல கேட்டதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு என்ன ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றவர்கள் எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள்ல ஒன்று இது. மற்ற மக்களை நாம என்ன பண்ணக்கூடாது, பிரிச்சு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஊர்கள்லாம் தெருக்குள்ள சண்டை, இந்த தெரு பெரிய தெரு, இந்த தெரு சின்ன தெரு, இந்த ஊர் பெரிய ஊர், இந்த ஊர் சின்ன ஊர். நமக்குள்ளேயே என்ன தெரியுமா, எங்க ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமில்ல, பாரம்பரிய ஊர். மற்றவரெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க தெரு எப்படிப்பட்ட தெரியுமில்ல, நாங்க இந்த குடும்பத்துல வந்திருக்கிறோம், எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்கு தெரியுமா எங்களுடைய தெருவுக்கு. அந்த தெருவில் ஒண்ணும் இல்லை, வெளியூர்ல இருந்து செட்டில் ஆயிருக்காங்க. எப்படி வெளியூர்ல இருந்து செட்டில் சாதாரணமா, உள்ளத்துல பெருமை சாதாரணமாக நீங்க பார்க்கலாம். குர்ஆன் மதரசால இருக்குது, இந்த மாதிரியான பெருமை. தெருவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, ஊருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, இதெல்லாம் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிலியத்துடைய பண்பா இதை சொன்னாங்க. ஜாஹிலியத்துடைய பண்பு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தானே. யா இப்னு சௌதா என்றுதான் அபூதர் அவர்கள் சொன்னார்கள். யா இப்னு சௌதா, கருப்பியுடைய மகனே என்று சொல்லிட்டாங்க. நாவு தவறி சொல்லிட்டாங்க, இன்டென்ஷனலா சொல்ல, கோபத்துல சொல்லிட்டாங்க. 2 பேருமே சஹாபி. பிலால் தான் சொன்னாங்க, இதை நான் சும்மா விட மாட்டாங்களே, எப்படி நீங்க அப்படி என்ன சொல்லலாம், முஸ்லிம், எனக்குன்னு தன்மானம் இருக்குது, நான் அல்லாஹ் வணங்கக்கூடியவன், எப்படி எங்க உம்மாவை நீங்க இப்படி சொல்லலாம்? யா இப்னு சௌதாங்கிறது ரொம்ப சாதாரணமான வார்த்தை அந்த நேரத்தில். இவர் அரப், அபுதருங்கிறவர் பெரிய அரப், ஒயிட் அரப், பெரிய அவர் அபிசினிய அடிமை கிடையாது. அவர் இப்படி சொல்லிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் முறையிடுறாங்க, பிலால் என்ன இப்படி சொல்லிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அழைச்சி சொல்றாங்க, அபூதர், உங்ககிட்ட இன்னும் இந்த ஜாஹிலியத்துடைய பண்புன்னு போகல. கோபத்துல சொல்றாங்க, ஜாஹிலியத்துடைய பண்பு, முட்டாள்தனத்துடைய பண்பு இன்னும் இருக்குது, எப்படி நீ அப்படி சொல்லலாம்? அப்போ உடனே உண்மையை உணர்றாங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன்னு உணர்றாங்க. பிலால்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாங்க, யா பிலால் நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்றாங்க. நான் படுத்திருக்கிறேன், என்னுடைய நெஞ்சில காலை வைங்கன்னு சொல்றாங்க. அப்படி காலை வச்சு இந்த மதீனால இருக்கக்கூடிய எல்லாரும் பார்க்கட்டும், யார் பெரியவன் யார் சின்னவங்கிறது அவங்களுக்கு தெரியட்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் அப்படி இருந்துச்சு, பெருமையற்ற சமூகம், யாரையும் குறைச்சி பார்க்கல. நம்மளுடைய மார்க்கத்தினுடைய பியூட்டில ஒண்ணு இது. இது ஒரு அழகு. மற்ற கொள்கைகளாம் போய் பாருங்க, சாதாரணமாக மனிதனை காலுக்கு செருப்பாக வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய கொள்கையுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சரை தான், தான் பெரியவன் மற்றவன்லாம் சின்னவன், பிறப்பால் ஒருத்தன் பெரியவன், படிப்பால் ஒருத்தன் பெரியவன், குலத்தால் ஒருத்தன் பெரியவன், மற்றவர்கள்லாம் ஒண்ணுமே இல்லாத சாதாரணமானவர்கள். ஆனா இஸ்லாத்துல அப்படி கிடையாது. ஏன் இஸ்லாத்துக்கு இந்தியாவில் பலரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க? எல்லாருமே காமனா ஒரு ரீசன் சொல்றாங்க. என்ன ரீசன் அது? என்ன ரீசன் சொல்லுங்க, என்ன ரீசன்?
ஏன் சம உரிமை கொடுத்தார்கள், சகோதரத்துவம்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ், இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை பண்பு. அப்ப எங்க போச்சு நமக்கு முஸ்லீம்களா இருக்கக்கூடிய நமக்கு எங்க போச்சு? இப்ப பாத்தீங்கன்னா பெருமை தான் அதிகமா இருக்கு. இந்த பெருமையோடு நாம் இருந்தோம்னு வச்சுங்களேன், தெருப்பெருமை, ஊர் பெருமை, குலப்பெருமை, நிறப்பெருமை, பணப்பெருமை இதெல்லாம் நமக்கு இருந்துச்சு. மற்றவர்களை அப்படி நம்ம கீழே வச்சு பார்த்தோம்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த பண்புக்குள்ள வந்துருவோம். லா யதுகுலுல் ஜன்னah, நீங்கள் நிச்சயமாக அவர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் நம்ம பாதுகாக்கும். புகாரியில் வரக்கூடிய அடுத்த ஒரு ஹதீஸை பாருங்களேன், மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா உக்பிருக்கும், உங்களுக்கு நான் ஒன்று கற்றுத் தருகின்றேன். பி அஹ்லில் ஜன்னதி, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், குல்லு தஈஃபின் முத்ததஈஃபின், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பலகீனமான மக்கள். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் வாழும்பொழுது பலகீனமாக வாழ்ந்தவர்கள், பலகீனமான அழகான மனசோடு வாழ்ந்தவர்கள், அமைதியான மனசோடு வாழ்ந்தவர்கள், யாரையும் தாழ்த்தி பார்க்காமல் வாழ்ந்தவர்கள். இவர்கள் நாளைக்கு சொர்க்கத்தில் அஹ்லுல் ஜன்னவா இருப்பாங்க. லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு அலா உக்பிருக்கும், மீண்டும் நான் சொல்கின்றேன் அல்லாஹ் மீது ஆணையாக, நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பி அஹ்லின் நார், நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் குல்லு உதுல்லின் ஜவ்வாதின் முஸ்தக்பிர், பெருமை கொண்டு ஆணவம் கொண்டு திமிர் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நாளை இருக்கக்கூடிய இடம் நிச்சயமாக நரகம்தான் என்று சொன்னார். இவர்கள் தான் நரகத்தினுடைய மக்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, உள்ளத்துல பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா நாம தங்கக்கூடிய இடம் நரகம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். பெருமை இல்லாத உள்ளம் நமக்கு இருக்கணும். உண்மை வந்தால் ஏற்றுக்கொள்ளணும். என்ன இப்போ தப்பு செஞ்சிட்டோம், சாதாரணமா நான் சொல்றேனே, தவறு செஞ்சிருக்கோம், இது தப்புன்னு சொல்றோம். இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்துங்க, நீங்க செஞ்சது தப்பு. ஒரு சிறுவன் நமக்கு நம்மை விட வயசுல கம்மியானவன், அவர் சொல்றாரு இது தப்பு, ஆனா இது தப்புனா இது நீங்க பண்ணக்கூடாது சொல்றாரு. நம்மளுடைய உள்ளத்துல என்ன தோணணும், இவர் சொல்றது கரெக்ட், காலல்லா கால ரசூலுல்லான்னு சொல்றாரு. நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடியது பெருமையாக இல்லைன்னா அதை ஏற்றுக்கொள்ளணும். பெருமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படித்தானே? யார்கிட்ட போய் நீ தக்குவா இத்தக்குல்லாங்கிற, அல்லாஹ்வை பயந்துக்கோங்கிற? நாங்க அல்லாஹ்வை பயப்படாமையா இருக்கிறோம்? நீ யார்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? உனக்கு மட்டும் தான் மார்க்கம் தெரியுமா? எங்களுக்குலாம் மார்க்கம் தெரியாதா? ஐயா தாடி வைங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தாடி வைங்க. ஒன்று தாடி வைக்கணும், இல்லை தாடி வைக்கக்கூடாது. ஆனால் இவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ எல்லாம் சொல்ல வந்துட்ட, நீ எல்லாம் 10 வருஷம் முன்னாடி எப்படி இருந்த தெரியுமா, 20 வருஷம் முன்னாடி எப்படி இருந்த தெரியுமா, உன்னுடைய சைல்டுஹுட் எப்படி இருந்துச்சு, அது உனக்கு தேவையா? இப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இது சொன்னாங்க, செய்யுங்கன்னு சொன்னா ஒன்று செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹ் கைர்னு சொல்லிட்டு போகணும். ஆனால் அந்த பண்பு நமக்கு இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கணும். கடைசியா இறுதியாக நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். கிபுர்ல 3 விஷயம் இருக்குது, 3 வகையான கிபுர் இருக்குது, பெருமை இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா, ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, அல்லாஹ் கிட்ட பெருமடிக்கிறது. அல்லாஹ் கிட்ட பெருமடிக்கிறது. இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? கிபுர்னா என்னன்னு பார்த்தோம், சுக்ருனா என்னன்னு பார்த்தோம், கிபுருடையவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனை என்னங்கிறது நம்ம பார்த்தோம். கிபுர்ல அந்த 3 வகையை நீங்க கத்துக்கணும். முதலாவது என்னன்னு சொன்னா, அல்லாஹ்விடமே கிபுரா இருக்கிறது. அல்லாஹ்விட எப்படி கிப்ரா இருக்கிறாரு? வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன். அல்லாஹ் சொல்றான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ரப்பு கிட்ட கையேந்தி துஆ செய்யுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறார். வகால ரப்புக்கும் உதுஊனி, உங்களுடைய ரப்புக்கு யார் ரப்பு? ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. ஹுவ மஅபூதி, அவனை மட்டுமே நான் வணங்கக்கூடியவனா இருக்கிறேன். அன்னல்லாஹ ரஸகனா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்க் தந்தான். வலம் யத்ருகுனா ஹமலா, என்னை அப்படியே விட்டு விடல. பல் அர்ஸல இலைனா ரசூலா, எங்களுக்கு ரசூலை அனுப்பினான், ஹிதாயத்தை தந்தான். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை எண்ணிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனுபவிச்சுட்டு கூடிய எல்லாத்தையும் தந்தவன், ரப்புல் ஆலமீன், நம்மை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவன். இன்னல்லாஹ கபீர், இன்னல்லாஹ சமீ, இன்னல்லாஹ பஸீர். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்மை நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் சாட்சியாளனாக இருக்கின்றான். அந்த ரப்புல் இஸ்ஸா சொல்கின்றான், என்னை நீ வணங்கு, என்னிடம் துஆ செய், நிச்சயமாக உன்னுடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்றேன். அஸ்தஜிபு லக்கும், அந்த துஆவை நான் ஏற்றுக்கொள்றேன். பெருமை உள்ளவன் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்ட்ட ஏன் துஆ செய்யணும்? அவுலியா கிட்ட துஆ செய்யணும். அவுலியா கிட்ட கேட்போம், இன்டர்மீடியேட்டரை வச்சுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக கேட்க வேண்டிய என்ன அவசியம் இல்லை. இவர்கள் வழியா துஆக்கள் போனால் அங்கீகரிக்கப்படும், இவர் வழியா துஆ போனால் அங்கீகரிக்கப்படும், அவர் வழியா துஆ போனால் அங்கீகரிக்கப்படும் என்று அவுலியாக்களையும் நாதாக்களையும்
இந்த உலகத்துல நல்லவர்களாக வாழ்ந்தவர்களையும் கை காட்டி விட்டு போகக்கூடிய இந்த தன்மையை அல்லாஹ் வெறுக்கின்றான். இது பெருமை உடையவர்கள் தான் இருக்கு. அல்லாஹ்வை நேரடியாக வணங்குவதற்கு உங்களுக்கு பெருமை இருக்கின்றது. சயதுகுலூனல் ஜஹன்னம தாகிரீன், இவர்கள் நிச்சயமாக கேவலப்பட்ட நிலையில் நரகத்துக்குள் நுழைவார்கள். அன்பானவர்களை, ஷிர்க்கு நிச்சயமாக நம்மை சொர்க்கத்திலிருந்து நம்மை தூரப்படுத்திரும். ஷிர்க்கு நம்மளுடைய பாவங்களை, அதாவது நம்மளுடைய நன்மையான காரியங்களை அழித்துரும், நன்மையான காரியங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிரும். பண்பானவர்களே, அல்லாஹ்வை வணங்குறதுல நாம பெருமை அடிக்கக்கூடாது. இதுல எல்லாமே அடங்கும். நான் ஷிர்க்க மட்டும் தான் சொன்னேன், எல்லாமே அடங்கும். தொழுகைக்கு வாங்கி கொடுக்கப்பட்டாச்சு, தொழுகிறதுக்கு நேரம் வந்தாச்சு, புரியுதா இல்லையா? ஆனா தொழுகிறதுக்கு மனசு வரலாம், நமக்கு பெருமை இருக்கு. சிம்பிள். இதை மாதிரி நீங்க எல்லா இபாதத்தையும் எடுத்துக்கலாம். அல்லாஹ் உன்னை சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் என்ன அழைக்கிறான், அல்லாஹ் செய்யுங்கிறான். ஆனா எனக்கு செய்ய மனசு வரலன்னா என்னோட உள்ளத்துல பெருமை இருக்குது. அல்லாஹ் உன்னை தடுத்திருக்கிறான்னா என்னால தடுக்க முடியல. டிவி பார்க்காத, அசிங்கமான விஷயங்களை பார்க்காத, புகை பிடிக்காத, மது குடிக்காத, கெட்ட விஷயங்களை பார்க்காத, கெட்ட விஷயங்களை கேட்காத, இப்படிலாம் இருந்தா நரகத்துக்கு போயிடும்னு யாரும் சொல்றது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வாழணும்னு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அப்படியெல்லாம் நான் வாழ மாட்டேன், மனோ இச்சின் அடிப்படையில் தான் வாழுவேன். ஆனா என் பேர் அப்துல் ரஹ்மான் அப்துல் காதர் என்றால் சயதுகுலூனல் ஜஹன்னம தாகிரீன், அல்லாஹ் சொல்கின்றான், முகத்தை கீழே தொங்கவிட்டவாறு கேவலமான நிலையிலே இவர்கள் நரகத்துக்குள் நுழைவார்கள். பண்பானவர்களே, இது ஒரு விஷயம். சரியா? அடுத்தது என்னன்னு சொன்னா, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருக்கக்கூடிய கிபர். அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிமைகளிடம் இருக்கக்கூடிய கிபர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடிமைகள்கிட்ட இருக்கக்கூடிய கிபர்னா நாம சொன்னதுதான், மற்றவர்களை தாழ்த்தி பார்க்கறது, உண்மையை சொன்னா ஏற்றுக்கொள்றது கிடையாது. இந்த மாதிரியான கிபர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது நம்மளை சொர்க்கத்துக்குள்ள நுழைய விடாது. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நம்ம கிபரோட இருக்கிறது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹி ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விரும்புகிறீர்கள், உங்களுடைய அன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது இருக்குதுன்னா நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றாதவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது எந்த அன்பும் இல்லாதவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை சொன்னார்கள் என்றால் அதை அப்படியே செய்ய வேண்டும், மாற்று கருத்தை சொல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னை சொல்றான்னா அதை அப்படியே செய்யணும், மாற்று கருத்து இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்துச்சு சொன்னா, மாற்று கருத்து இருந்து நம்ம மனோயிச்சின் அடிப்படையில் நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு பெருமை இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கும். இப்போ சொன்ன அந்த கேரக்டர்லாம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம மார்க்கத்தை படிக்க வந்திருக்கிறோம், குர்ஆனை ஓத வந்திருக்கிறோம், இந்த இடத்துல இருந்து ஏதாவது மார்க்கத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை மாற்றலான்னு வந்திருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இதை பத்தி சொல்றதுக்கு நேரம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த நாட்கள் இந்த 10 நாட்கள். இந்த 10 நாள்ல நம்ம செய்யக்கூடிய அமல் இருக்கு பார்த்தீங்களா, அஃதலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறந்தது மின் ஐயாமில் அஷ்ர். இதுல இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள் தான் மற்ற நாட்களை விட சிறந்தது நன்மையான காரியங்கள் செய்வதற்கு. ஆகவே நாம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோங்கிறத ஷோகேஸ் பண்றது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு காட்டுறதுக்கு வசதியான ஒரு நேரம் தான் இது. நாங்கள் நன்றி உள்ள நல்லடியாரே அல்லாஹ், இதுல நாங்கள் அழகான நல்ல அமல் செய்வோம், தீய காரியங்களை விடுவோம், எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தோட நாம இந்த 10 நாளை அணுகுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல முஃமினாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு உங்களுக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.